இவர் யாருன்னு சொல்லி மக்கள் கேட்கக்கூடியதா இது. இவர் ஒரு சோசியல் மீடியாலே பயங்கரமா வைரல் ஆகி நிற்கிறாரு. இவருக்கு என்ன ஆச்சு, இது ஏன் இவர் சில டைம்ல கண் கலங்குற மாதிரியும் சில டைம்ல ஸ்மைலோடையும் வீடியோக்கள் வந்து கிடைக்குது அப்படின்றது மக்களோட ஒரு கேள்வியாகி, அந்த கேள்வியை வந்து நான் ஒரு தெளிவுபடுத்துறதுக்காக தான் இந்த வீடியோ நான் பண்ணியேன். ஸோ இந்த வீடியோக்குள்ளுக்கு போறதுக்கு முன்னுக்கு எங்களோட யூடியூப் சேனல்ல MDVS யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோ கூட போகலாம். ஸோ இவருடைய பேர் வந்து ஹாஜி அமீர் அப்படின்னு சொல்றவரு. ஸோ இவர் வந்து லிபியா நாட்டை வந்து சேர்ந்தவர். இவர் என்னத்துக்காக விமான நிலையத்துக்கு போனார் அப்படின்னு சொன்னா, இவர் உம்ரா செய்யற இந்த கடமைக்காக இவர் உம்ரா செய்யறதுக்காக விமானத்துல போறதுக்காக விமானத்துக்கே இருக்கிறார். ஸோ விமான அதிகாரிகள் சில பல காரணத்துக்காக சொல்லிக்கிறாங்க, நீங்க இந்த ஃபிளைட்ல போக முடியாது, நீங்க வேற ஃபிளைட்ல போங்க அப்படின்னு சொல்லி இவரை வந்து வெளியேற்றிக்கிறாங்க. இல்ல நான் இந்த ஃபிளைட்ல போய்த்து தான் ஆகணும், நான் இதுல தான் போகணும் அப்படின்னு சொல்லி இவரும் அடம் பிடிச்சிக்கிறாரு. இல்ல நீங்க இதுல போக முடியாதுன்னு சொல்லி உறுதிப்படுத்தி இவர் வெளியே வந்து மன கஷ்டத்தோடையும் கவலையோடையும் வந்து அல்லாஹ் கிட்ட துவா கேட்கிறாரு. எனக்கு எப்படியாச்சும் நான் இந்த ஃபிளைட்ல பே ஆகணும் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் கிட்ட துவா கேட்கிறாரு. ஆனாலும் ஃபிளைட் என்ன செய்யுது, வெளிக்கிட்டது, பிளேன் வந்து பெய்த்துது. பெய்த்து சின்ன கொஞ்சம் தூரத்திலேயே வந்து ஃபிளைட்டுக்கு வந்து இன்ஜின் கோளாறாகி திருப்பி ரிட்டர்ன் வந்து லிபியா நாட்டு விமான நிலையத்திலேயே வந்து இறங்கிறது. இவருக்கு அப்ப பார்க்க சந்தோஷம், மனத்துல ஒரு சந்தோஷம், நம்மளை ஏத்த போறாங்க அப்படின்னு சொல்லி திருப்பியும் போய் அவர்கிட்ட கேட்கிறாங்க, என்ன இந்த ஃபிளைட்லயே கொண்டு போங்க அப்படின்னு. இல்ல அவங்களே இதுல கூட்டி போக முடியாது அப்படின்னு சொல்லி விமான அதிகாரிகள் சொல்லிட்டாங்க. ஸோ அந்த ஃபிளைட்டை திருப்பியும் என்ஜினை செய்ய போறோம். திருப்பியும் அந்த ஃபிளைட் வந்து பறந்து போய்க்கிட்டே சின்ன கொஞ்சம் தூரத்துல அந்த ஃபிளைட் திரும்பவும் வந்து இன்ஜின் கோளாறாகி திருப்பி அந்த விமான நிலையத்துக்கே வந்து இறங்குது. திருப்பியும் ஒரு சந்தோஷப்படுத்தி போய்த்து விமான அதிகாரிகிட்ட சொல்றாங்க, இல்ல இந்த ஃபிளைட்ல என்னை கூட்டிட்டு போங்க அப்படின்னு சொல்லி. இல்ல இதுக்கு உங்களை கூட்டிட்டே போக முடியாது அப்படின்னு சொல்லி போனதோட இவரும் திருப்பி மன கஷ்டத்தோட வந்து அங்கே கவலையோட நல்லா கிட்ட துவா கேட்கிறாரு. திருப்பி என்ன செய்யறாங்க, அந்த இன்ஜின் நான் செஞ்ச பிறகு திருப்பி அந்த ஃபிளைட் வந்து பேத்திட்டு வெளிக்கிட்டு பேத்திட்டு திருப்பி பார்த்தா கொஞ்ச தூரத்திலேயே வந்து அந்த ஃபிளைட்டோட இன்ஜின் திருப்பி வந்து கோளாறு ஆகிட்டு திருப்பி அந்த நாட்டுக்கு திருப்பியை கொண்டு வந்து அந்த விமான நிலையத்துல இறக்கி. இப்ப இவருக்கு இன்னும் பார்த்ததோட இன்னும் கொஞ்சம் சந்தோஷம், என்னடா நம்மளை விட்டுட்டு போன ஃபிளைட் இன்னமும் வந்து திருப்பி வந்துட்டு ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லி இவரும் போயிட்டு விமான அதிகாரிகள் எல்லாருமே யோசிக்கிறாங்க, நான் இவங்களை விட்டுட்டு போறதால தான் இது நடக்குதோ அப்படின்னு சொல்லி போட்டு இவர் என்ன செய்யறாங்க, சரி வாங்கன்னு சொல்லி அந்த ஃபிளைட்லயே வந்து இவரை ஏத்துன அப்புறம் வந்து சவுதி அரேபியா வரையும் பயணம் செஞ்சுக்கிறாங்க. ஒரு இன்ஜின் கோளாறுமோ எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம அழகான முறையிலையும் சேஃபான முறையிலையும் போயிட்டு அந்த ஃபிளைட் சேர்ந்துக்குது. பாருங்க, அவரு அந்த ஃபிளைட்ல தான் போகணும் நீந்திக்கிறாரு. ஸோ அவர் வந்து நல்ல ஒரு இடத்துக்கு போறதுக்காக அவர் அல்லாஹ் கிட்ட துவா செஞ்சு, ஆனா அந்த படைச்சவன் இன்றைக்குமே அவரை கைவிடாம அவர் அந்த ஃபிளைட்லயே வந்து கூட்டிட்டு போயிட்டு அவர் ரொம்ப செய்ய வச்சுக்கிறான்.